நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். கொடைக்கானல் பெருமாள் மலை அருகே சாக்லேட் கடை வியாபாரிகள் தக்காளி வெங்காயம் வாங்காததால் பழனி வியாபாரிகள் 30க்கும் மேற்பட்டோர் கடை உரிமையாளரை பிரதான சாலைக்கு இழுத்து வந்து தாக்கி 7 பவுன் தங்க நகையை பறித்து சென்றதாகவும் குற்றச்சாட்டு. பதைபதைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியீடு, நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலுக்கு பழனி, திண்டுக்கல், தேனி உள்ளிட்ட வெளியூர்களிலிருந்து காய்கறி பழ வியாபாரிகள் கொடைக்கானல் நகர் பகுதிக்கு வருகை புரிந்து விற்பனை செய்வது வழக்கம். இந்நிலையில் கொடைக்கானல் பெருமாள் மலை அருகே சாக்லேட் கடை நடத்துபவர் ராஜா. இவரது கடையில் நேற்று பழனியிலிருந்து டாடா ஏஎஸ் குட்டி யானை வாகனத்தில் தக்காளி வெங்காயம் வியாபாரத்திற்கு வியாபாரிகள் வந்து உள்ளனர். அப்போது இந்த சாக்லேட் கடையில் நிறுத்தப்பட்டதாகவும் கடையில் இருந்த பணியாளர்கள் தக்காளி வெங்காயம் வாங்க முற்பட்டுள்ளனர். அப்போது தக்காளி வெங்காயம் வாங்குவதற்கு சரியாக உள்ள காய்கறிகளை தனித்தனியாக எடுத்து உள்ளனர். அப்போது வியாபாரிகளோ இப்படி விற்பனை செய்யப்படாது என்றும் மொத்தமாக வாங்க வேண்டும் என கூறி வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் பழனி வியாபாரிகள் விற்பனை செய்யாமல் திரும்பியுள்ளதாக சொல்லப்படுகிறது. இதனையடுத்து மீண்டும் இந்த தக்காளி வெங்காயம் வியாபாரிகள் 3 டாடா ஏஎஸ் என்று சொல்லக்கூடிய குட்டி யானை வாகனத்தில் சுமார் 30க்கும் மேற்பட்ட ஆண்கள், பெண்கள் உள்ளிட்டவர்களை அழைத்து வந்து தங்களிடமிருந்து தக்காளி வெங்காயம் உள்ளிட்ட காய்கறிகளை வாங்க மாட்டீர்களா என்று கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு சாக்லேட் கடை உரிமையாளர் உள்ளிட்ட 3வரை பிரதான சாலையின் நடுவே இழுத்து வந்து நைய புடைத்து உள்ளனர். மேலும் பணியாளர்களையும் தாக்கிவிட்டு கடை உரிமையாளர் அணிந்திருந்த 7 சவரன் தங்கச் சங்கிலியை பறித்து அப்பகுதியில் விட்டுச் சென்றனர். இதனைத் தொடர்ந்து கடை உரிமையாளர் ராஜா உள்ளிட்ட 3வர் கொடைக்கானல் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதுபோன்ற செயல்களில் ஈடுபடும் நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட நபர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் கடையிலிருந்து சாக்லேட், கண்ணாடிகள், தராசு உள்ளிட்ட பொருட்களையும் உடைத்து எறிந்துவிட்டு சென்றுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து கொடைக்கானல் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தக்காளி வெங்காயம் வாங்கும் பிரச்சனையில் 3 நபர்களை 30 நபர்கள் தாக்கிய சம்பவம் கொடைக்கானலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கேட்டாங்க, சாக்லேட் கடை யாருன்னு. நம்மளுக்கு தான் சாக்லேட் கடை சொன்னேன். என்ன வேணும்னு கேட்ட நிமிஷமே அவர் எல்லாம் வண்டியிலேருந்து இறங்கி முதல்ல எதுவும் கேட்கல, உடனே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பொம்பளை ஆம்பளை எல்லாம் சேர்ந்து வீட்டில் கடையில் வேலை செய்கிற எல்லாத்தையும் எனக்கு எல்லா ஸ்டாஃபையும் அடித்து மூக்கு முறை இந்த இடம் ஃபுல்லாகவே காயமாக எல்லாத்தையும் அடித்து விட்டாங்க. அது பெரிய கொலவெறியில் வந்தாங்க. ஃபுல்லாக குடிச்சிட்டு என்ன பண்ணாலும் தெரியல. திரும்ப மேலே